பொன்னாங்கண்ணி பூத்து வந்ததோ புன்னகையில் தெரியுது அம்மா. என்ன பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறீங்களா? பர்பிள் கலரில் பொன்னாங்கண்ணி கிடச்சிது. இது மாதிரி பொன்னாங்கண்ணியை நான் பார்த்ததே கிடையாது. நிறைய கலரில் பார்த்துருக்கேன், பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதை வாங்கி கூட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். இதை வாஷ் பண்ண தண்ணியவே பாருங்களேன், அவ்வளோ பர்பிளாக இருக்குது. எவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ளது தெரியுமா பொன்னாங்கண்ணி? பொன்னாங்கண்ணிக்கு நான் கூட்டு பண்ணுறது எப்படின்னா, பைத்தம்பருப்பு வச்சுக்கிட்டேன். பைத்தம்பருப்போட ஒரு உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, ஒரு பல்லாரி வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிறேன். பொன்னாங்கண்ணியும் வாஷ் பண்ணி ஒரே குக்கரில் எல்லாமே வீட்டில் சாம்பார் வச்சேன், அதுக்கு பருப்பும் வேக வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா ஒரே குக்கரில் வச்சுக்கிட்டேன். இப்போ பொன்னாங்கண்ணி தண்ணியை வடிச்சிட்டு நல்லா மண் சட்டியில் மத்தால கடைஞ்சி விட்டுக்கலாம். அந்த வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பைத்தம்பருப்பு, உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகா, அதையும் சேர்த்து கல் உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். கடைஞ்சி விட்டு தாளித்து எடுத்தோம்னாலே பொன்னாங்கண்ணி கூட்டு ரெடி ஆகிடுங்க. பொன்னாங்கண்ணி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ளது. இந்த தண்ணியை பாருங்கள், வடிகட்டி அந்த தண்ணியை நான் சூப்பு மாதிரி குடிச்சிட்டேன். பெப்பர் பவுடர், உப்பு போட்டு சூப்பாக நான் குடிச்சிட்டேன். பொன் போன்ற தேகத்துக்கு பொன்னாங்கண்ணிங்க ரொம்ப எல்லாத்துக்குமே நம்ம இளமையாகவே இருக்கலாம். அவ்வளோ சூப்பர். பொன்னாங்கண்ணியெல்லாம் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். இதை தாளிச்சிட வேண்டியதான். நல்லா கடைஞ்சி விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகா போட்டு தாளித்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம், சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். இது மாதிரி பொன்னாங்கண்ணி கீரைகள்லாம் கிடச்சிதுன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு அதோட என் பாட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி அண்ட் ரிலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.